இப்போ நம்ம பார்க்க போற question, unequivocal proof that DNA is the genetic material was proposed by அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கு. Every McLeod and McCarthy, Wilkins and Franklin, Frederick Griffith, Alfred Hershey and Martha Chase அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கு நமக்கு. இதுல நம்ம கொஞ்சம் ஆர்டர்ல போலாம். கிரிஃபித் தான் ஸ்டார்ட் பண்ணார் இந்த ஒர்க்கை. எஸ் டைப் அண்ட் ஆர் டைப் ஆஃப் நியூமோகோக்கை வச்சு ஒர்க் பண்ணாரு. எஸ் வந்து ஸ்மூத் காலனி ஃபார்மிங் பாக்டீரியா, ஆர் வந்து ரஃப் காலனி ஃபார்மிங் பாக்டீரியா. இதுல எஸ் வந்து விருலண்ட், ஆர் வந்து நான் விருலண்ட், ஏ விருலண்ட். ஏதோ ஒரு மெட்டீரியல், ஏதோ ஒரு பயோகெமிக்கல் எஸ்ல இருந்து ஆருக்கு போய் அதை வந்து எஸ் பாக்டீரியாவா மாத்திச்சின்னு அவர் சொன்னாரு. ஸோ அந்த மெட்டீரியலுக்கு அவரு டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள்னு பேர் வச்சாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம டீட்டெயில்டா அடுத்த லெக்சர்ல பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிளை ஐசோலேட் பண்ணி அது வந்து டிஎன்ஏ நிறைய என்சைம் டிஃப்ரெண்ட் என்சைம்ஸை வச்சு அது டிஎன்ஏன்னு கண்டுபிடிச்சது எவ்ரி மெக்லியார்ட் அண்ட் மெக்கார்ட்டி கண்டுபிடிச்சாங்க. இப்போ வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லின் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபிக் பிக்சர் டிஎன்ஏ எடுத்தாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வாட்சன் அண்ட் கிரிக் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனும் கிடையாது. ஃபைனலா ஹெர்ஷி அண்ட் சேஸ் தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா பாக்டீரியா ஃபாஜை எடுத்து ஃபாஜோட புரோட்டீனை ஐசோடோப் ஆஃப் சல்ஃபராலையும் ஃபாஜோட டிஎன்ஏவை ஐசோடோப் ஆஃப் பாஸ்பரஸாலையும் லேபிள் பண்ணி டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேரு வாரிங் பிளண்டர் எக்ஸ்பெரிமெண்ட்னு பேரு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் 4th one.